Hi friends, welcome back to Sushan Sahan as well. So இன்னைக்கு சேனல்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 1க்கான தமிழ் ஒர்க் ஷீட் தான் பார்க்க போறோம். இந்த தமிழ் ஒர்க் ஷீட் பாத்தீங்கன்னா உங்க கிட்ஸை நீங்க டேர்ம் 2 எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த ஒர்க் ஷீட்டோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்க்க போறது கிளாஸ் 1 தமிழ் ஒர்க் ஷீட். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பெரிய உருவின் கீழ்கோடு வரையுங்கள். ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, இங்க ரெண்டு உருவங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு உருவங்கள்ல எது பெரிய உருவமோ அந்த உருவத்தை கோடிட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்க இமேஜ்ல எதுக்கு பெரியது இது, ஸோ இதை கோடிட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மரம் ரெண்டு மரம் இருக்கு, இந்த ரெண்டு மரத்துல எது பெரியது இது. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, சிறிய உருவத்திற்கு நிறம் தீட்டுங்கள். ஸோ கொடுத்துருக்க ரெண்டு இமேஜ்ல எது சிறியதோ அதுக்கு வண்ணம் தீட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கைட்டை பாருங்க, இந்த ரெண்டுல எது சிறியது இது, ஸோ அப்போ இதுக்கு மட்டும் வண்ணம் தீட்ட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு லீஃப்ல எது சிறியது இது, ஸோ இதுக்கு கலர் கொடுக்கணும். இலக்கத்திற்கு ஒத்த உருக்களை இணைப்போம். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அதுக்கான நம்பர்ஸை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் எத்தனை ஸ்டார் இருக்கு, 1, ஸோ 1. நெக்ஸ்ட் 3, அதுக்கு 3 இணைக்கணும். நெக்ஸ்ட் 5, 2, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இணைப்போம். ஸோ இங்க வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, இந்த வார்த்தைகளுக்கான கரெக்டான படங்களை இணைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னது, குடை. இங்க குடை எங்க இருக்கு, ஹியர். ஸோ இங்க இருந்து இங்க அதை இணைக்கணும். நெக்ஸ்ட் பட்டம், பந்து, மேசை. ஸோ கொடுத்துருக்க வார்த்தைகளை ரீட் பண்ணி அது என்னன்னு கிட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கான படங்களை இணைக்கணும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, விட்டு போன எழுத்தை எழுதுக. ஸோ மிஸ்ஸிங் லெட்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன இருக்கு, மரம். மரம்க்கு இங்கே என்ன லெட்டர் மிஸ்ஸிங்காக இருக்கு, ம ர இம். ஸோ ர. இது மடம், ம ட இம். பம்பரம், ப இம் ப ர இம். ரம்பம், ர இம் இருக்கு, இந்த இடத்துல என்ன இருக்கணும், ப, ரம்பம். கொஸ்டின் 6 பாருங்க, ஒலிகளை இணைத்திடுக. ஸோ இங்க ஒரு சைடு விலங்குகள் கொடுத்துருக்காங்க, விலங்குகளுக்கான சவுண்டு ஒலிகளை இணைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் விலங்கு என்னது, ஆடு. ஆடோட சவுண்டு ஒலி எப்படி இருக்கும், மே மே. ஸோ மே. மாடு மா. பூனை மியாவ். கிளி சிட் சிட். வாத்து பக் பக். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பாருங்க, கோடிட்டு இணை. ஸோ இங்க பாடி பார்ட்ஸ் இருக்கு, உடல் உறுப்புகள், அதை அதுக்கான நேம்ஸ் கூட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன பாடி பார்ட், என்ன உறுப்பு, கண். இங்க கண் எங்க இருக்கு, இங்க. ஸோ கண். மூக்கு, காது, நாக்கு, கால். கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க, படத்திற்கு ஏற்ற சொல்லை தெரிவு செய்து எழுதுக. ஸோ இங்க பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, படம் கொடுத்துருக்காங்க, அந்த படத்துக்கான வார்த்தைகள் கீழே இருக்கு, அது எதுன்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதை ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் படம் பிக்சர்ல என்ன இருக்கு, ஆறு. ஆறுக்கான ஸ்பெல்லிங் எங்க இருக்கு, இங்க. ஸோ ஆறு. நெக்ஸ்ட் இது என்னது, ஆமை. ஸோ ஆமை அப்படிங்கிற வார்த்தையை எடுத்து இங்க எழுதணும். ஆணி, இறகு. நெக்ஸ்ட் இறகு. இது என்னது, ஆடை. நெக்ஸ்ட் இட்லி, இட்டலி. ஸோ இந்த மாதிரி படங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா படத்துக்கான நேம் எடுத்து கிட்ஸ் ரைட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த தமிழ் ஒர்க் ஷீட் உங்கள் கிட்ஸை நீங்கள் டேர்ம் 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.